ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 28/5/2025. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிங்கப்பூர் 4D பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2D = 4D கொடுத்துருக்கோம். அதாவது 2D நம்பர்ஸ்லேருந்து நம்ம 4D நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ராவில் சேம் ஃபார்மேட்டையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸிங் பிடிபடாத பட்சத்தில் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 2Dக்கும் சரி 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கெஸிங் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம புதன்கிழமை 4Dக்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதனால் இந்த ட்ராவலில் நம்ம 2D = 4D கொண்டு வந்திருக்கோம். அதாவது 2D வச்சு 4D உருவாக்க போகிறோம். ஸோ 2D வச்சு 4D உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம 2Dயில் வந்து டோட்டல் பால்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் பால்ஸ் வந்து நம்மளுக்கு 49 பால்ஸ் இருக்கும். ஸோ இந்த 49 பால்ஸ் வந்து நம்மளுக்கு சீரியல் அடிப்படையில் பார்க்கும்போது 1 to 9, 10 to 19, 20 to 29, 30 to 39, அதே மாதிரி 40 to 49. ஸோ இதுதான் டோட்டல் பால்ஸ். ஸோ இதில் காமனாக உள்ள நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இதுதான் காமனாக உள்ள நம்பர்ஸ். அதனால் நம்ம இந்த ட்ராவலை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இதை நம்ம பார்த்துடணும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காமன் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இதுதான் காமன் நம்பர். அதனால் நம்ம இதை கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அப்போ இந்த ட்ராவுக்கு 4D எப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளுக்கான ஃபார்மட். அதாவது இதுதான் நம்மளுடைய இந்த அடையாளம். அப்போது இந்த அடையாளத்தை தவிர மற்ற நம்பர்ஸை நம்ம கணக்கு பண்ணணும். அதாவது ஒத்தையாக உள்ளதை விட்டுருங்க. ஸோ ரெட்டையில் உள்ளதை மட்டும் நம்ம எடுக்கணும். இது ரெட்டையில் இருக்குது, இது ரெட்டையில் இருக்குது, இது ரெட்டையில் இருக்குது, இது ரெட்டையில் இருக்குது. இப்போ இதில் அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 1, 2, 4ங்கிறது அடையாளம், இதில் உள்ள அடையாளம். அப்போது அது நம்மளுக்கு வேண்டாம். அதுக்கு பக்கத்தில் உள்ளது இங்கே 5, இங்கே 8, இங்கே 6, இங்கே 8. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான 4D நண்பா. அதாவது 4D உடைய கீ இந்த ட்ராவுக்கு 5, 8, 6, 8 இதுதான் இந்த ட்ராவுடைய கீ நம்பர். அப்போது இந்த ட்ராவில் G1 படி நம்மளுக்கு வந்து 58, 68 இதுதான் 4D. இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு இது ரோல் 58, 68 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. டேரெக்டாக நம்மளுக்கு 4D நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. G2 படி எனக்கு இது 4Dயாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 586X X = 4D. 5886 வந்து நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக இருக்கும். அதாவது எக்ஸு ஸ்கொயரில் வந்து கீ. அப்போ இது நம்மளுடைய 4D, இது நம்மளுடைய பெயர். அதாவது இது நம்மளுடைய 4D, இது நம்மளுடைய பெயர். இப்போ நம்ம இதில் எதை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய கணக்கு. ஒரே செட்டு நம்மளுக்கு வந்து 58, 68 கிடச்சிருக்கு. ஸோ இது அப்படியே வருமா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் 58, 6 எக்ஸ் ஒரே ஒரு நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ட்ராவல் கிடச்சிருக்க குழு. அப்போ மற்ற நம்பர்ஸை என்ன பண்ண அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, மற்ற நம்பர்ஸ் ஃபுல்லாகவே இந்த சீரியல் நம்பர் அடிப்படையில் வரும். அதாவது மற்ற நம்பர்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். 5, 9, 1, 2, 4, 4, இங்கே 8. அப்போ இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு 5, 9, 1, 2, 4, 4, 8 இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது 4. ஸோ ஒரு 4 தூக்கி விட்டோம்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் 5, 9, 1, 2, 4, 8 அப்போ 2, 4, 6 = 1, 2, 3, 4, 5, 6, 7, 0, 36, 70 இந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்க நம்பர். அப்போ G
G2 படி 3670. இந்த ட்ராவில் கிடச்சிருக்க அடுத்த நம்பர் 3670. அப்போது இந்த ட்ராவில் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர், அதாவது இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4D பொறுத்த வரைக்கும் தனியாக எடுத்து எழுதுறதா இருந்தால் 58 68 3670. இதில் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 58 6X. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை என்னுடைய தனிப்பட்ட நம்பர்ஸ் தான் நண்பா. அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 28/5/2025 4Dக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.